இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவில் சுற்றுலாத்துறை ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சியை கண்டு வருகிறது. வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஒரு பக்கம் என்றால், உள்நாட்டிலேயே பிற கலாச்சாரங்கள் மற்றும் பண்பாடுகளை தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டு இந்தியர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா செல்ல தொடங்கி இருக்கின்றனர். முக்கியமாக இந்தியாவின் மண்ணிலேயே ஊற்றாக ஊறி இருக்கும் ஆன்மீக மரபுகளை அறிந்து கொள்ள ஆன்மீக சுற்றுலாவில் ஈடுபடும் மக்கள் அதிகம் என்பதில் சந்தேகம் இல்லை. தற்போது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை காணாத எண்ணிக்கையில் உள்நாடு மற்றும் வெளிநாடு பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். இப்படி அனைத்து நிலைகளிலும் இந்திய சுற்றுலாத்துறை மேம்பட்டு வருகிறது. முக்கியமாக 2019க்கு முன்பு தீவிரவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகள் உண்டாக்கிய பயம் என்னும் இருளில் மூழ்கி கிடந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி தற்போது சுதந்திர வெளிச்சத்தால் மிளிரி வருகிறது. அதன் விளைவு ஜம்மு காஷ்மீர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை பார்த்து வருகிறது. இதன் மூலம் அம்மாநிலத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சுற்றுலாவாசிகளுக்கு ஒரு இன்பச் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, நாட்டின் மிக முக்கிய போர்க்களங்களுக்கு சுற்றுலா வரும்படி நேரடி அழைப்பு விடுத்து இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் மாஸ் காட்டி இருக்கிறது. சமீபத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாரத் ரன் பூமி தர்ஷன் என்ற மொபைல் போன் செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எந்தெந்த மாநிலங்களின் போர்க்களங்களுக்கு சுற்றுலா செல்லலாம், அதன் வரலாற்று பின்புலம் என்ன, எப்படி அங்கு செல்வது, எவ்வாறு அனுமதி பெறுவது என்ற அனைத்து தகவல்களும் அந்த செயலியில் அடங்கியிருக்கிறது. நாட்டின் மிக உயரிய போர்க்களமான இமாலய மலைத்தொடரின் சியாச்சியின் சிகரம் 2020இல் இந்திய சீன படையினர் மோதிக்கொண்ட கல்வான் பள்ளத்தாக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் அங்கு இருநாட்டு படைகள் பின்வாங்கப்பட்டது கவனிக்கத்தக்கது. 1971இல் இந்தியா பாகிஸ்தான் போர் மூண்ட லாங்கேவாலா, கார்கில் உள்ளிட்ட போர்க்களங்களுக்கு இனி சுற்றுலா சென்று நேரடியாக அந்த பகுதிகளை நாம் பார்க்க முடியும். மேலும் அருணாச்சல பிரதேசத்தின் கிபிது, பம்லா, லடாக்கின் ரேசங்லா மற்றும் பாங்காங் சோ, சிக்கிமன் சோலா உள்ளிட்ட போர்க்களங்கள் குறித்த தகவல்களும் அச்செயலியில் இடம்பெற்று இருப்பது கவனிக்கத்தக்கது. வடகிழக்கு எல்லையில் ஊடுருவல் செய்பவர்களை விரட்டி அடிக்கவும், எல்லை கிராமங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் எல்லை வரையறுக்கும் இரும்பு வேலியில் தேன்கூடுகளை இராணுவம் அமைத்திருக்கிறது. இன்று தற்போது அதே போன்று எல்லையின் மிகவும் சென்சிட்டிவான பகுதிகளை சுற்றுலா தலமாக மாற்றும் பாதுகாப்புத்துறையின் முயற்சி இந்திய பாதுகாப்புத்துறையின் வலிமைக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.